அதாவது அதுக்கு ரத்தம் போகலன்னா ஆக்சிஜன் போகாது, ஆக்சிஜன் போகலன்னா ஹார்ட் மசில் வேலை செய்யாது, அப்போது ஆள் இதாகிடுவாங்க. இதுதான் ஹார்ட் பிளாக்கேஜ். ஹார்ட் பிளாக்கேஜோட பின் விளைவுகள். கால்சியம் ஸ்கோர் 1685, 400 இப்படிலாம் பார்ப்போம். இதெல்லாம் வந்து ஒரு 10 நாள் ட்ரீட்மெண்ட்டில் முடிஞ்சிடும். எங்கள் ஃப்ரெண்டோட அப்பாவை கொண்டு வந்திருப்பாங்களா, இங்கே கொண்டு வந்திருப்பாங்களாட்டுருக்குது. அவங்க கொண்டு வந்து விட்டு ட்ரீட்மெண்ட் பரவாயில்லைங்க, அம்மாவை கொண்டு வந்து சேருங்கன்னாப்புல. அது சாப்பிட்ட உடனே சரி நடந்து பார்ப்போம்னு பார்த்தேன். நம்ம வீட்டில் வருமே வலி, அது மாதிரி வருதா வரலையான்னு பார்த்தேன், வரல. அப்புறம் இப்போ குறைஞ்சபட்சம் காலையில் ஒவ்வொரு மணி நேரம் நடக்கிறேன், நல்லா இருக்கும். கொழுப்பு அடைப்பு, கால்சியம் அடைப்பு இருந்தால் அதை வந்து இயற்கை முறையில் சரி செய்ய முடியும். அறுக்காமல் வெட்டாமல் சரி செய்ய முடியும். 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் டெய்லி நடைப்பயிற்சி பண்ணுங்கள். இது வந்து கண்டிப்பாக முக்கியம். அது முடியலன்னும் போது அதுக்கு வேற வழி சொல்லி கொடுக்குறேன். ஓகே, இன்னும் என்னது பாருங்க, இவ்வளோதான். சொல்லுங்க சார். எக்ஸஸ் ஃப்ளோ நோட்டடுன்னு போடுவாங்க. எக்ஸஸ் ஃப்ளோ நோட்டடுன்னா எங்கேருந்து எக்ஸஸ் ஃப்ளோ வரும்? தனியாக ரத்தம் வருது, நல்லா போகுது, அவ்வளோதான். போகிறதுக்கு வெசல் இருக்குது, ஹெல்த்தியாக இருக்கிறாரு. இன்றைக்கி நம்ம கூட ஆயுஷ்மான் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுடைய சிஇஓ மற்றும் எம்டியான டாக்டர் சுந்தரவேல் சார் நம்ம கூட இருக்கார். எப்பயுமே சார் வந்துட்டு ஒரு நல்லா கோட் இந்த மாதிரி உட்காந்து நல்லா ஜம்முன்னு இன்டர்வியூ கொடுத்து தான் பழக்கம். அதை பார்த்து தான் நமக்கும் பழக்கம். பட் இன்றைக்கி வேற ஒரு கெட்டப்பில் இருக்கார். ஸோ அது எதுக்குன்னு தெரியல. அதே மாதிரி இந்த மிஷின், ஸோ த்ரெட்மில் மிஷினும் இருக்குது. இது சம்மந்தமாக தான் நம்ம இன்னைக்கு கண்டென்ட் எடுக்க போகிறோம்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? ஃபைன், ஆல் குட். சூப்பர் சார், சூப்பர். சொல்லுங்கள் சார், இன்னைக்கு கெட்டப் சேஞ்சில் இருக்கீங்க. கெட்டப் சேஞ்ச் எல்லாம் இல்லைங்க, உங்கள் ஆளுங்க ஹார்ட்டை பற்றி பேசுறதுன்னு சொன்னாங்க. சரி, ஜிம்மில் இருக்கிற வாங்க, ஜிம்மில் எடுத்தால் ஹார்ட்டை பற்றி கேள்வி. இப்போல்லாம் ஜிம்மில் தான் நிறைய பேர் விழுந்து சாகுறாங்கன்ட்டு நியூஸ் வருது, புரியுதா? அது உங்கள் இவர் கூட கேட்டார், என்ன சார் இப்போல்லாம் இள வயதில் நிறைய பேர் ஜிம்மில் மயக்கடிச்சு விழுந்து சாகுறாங்களே, இப்போ ஜிம்முக்கு போகிறதே தப்பான்ட்டு. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்லாம் இருக்க போகிறதுனால உங்களுக்கு விளக்க சொல்லணும்னா ஜிம்மிலே போய் சொன்னால் நல்லா இருக்கும்ட்டு தான் வந்துட்டேன் நான். வேற ஒன்றும் கிடையாது. இதில் ஒன்றும் இப்போ நான் ஜிம்மெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு உங்கள் கேள்விக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே சார், ப்ளீஸ் கோ ஹெட். சார், இப்போ ஹார்ட் பிளாக்னா என்ன? அந்த ஹார்ட் பிளாக் எப்படி ஏற்படுது? அதாவது ஹார்ட் பிளாக்கேஜ்னா என்ன சொல்வீங்க? அடைப்பு. பிளாக்கேஜ்னா அடைப்பு, ஹார்ட்னா இருதயம். இருதய அடைப்புன்றது என்ன? இது 2-3 விஷயத்தில் தான் அடைக்க முடியும். ஒன்று வந்து கொழுப்பு போய் சேர்ந்து அடைக்கும். இன்னொன்று வந்து கால்சிஃபிகேஷன் சொல்லுவாங்க, கால்சியம் டெபாசிட், அதில் போய் அடைக்கலாம். மூணாவது இந்த 2 அடைப்புக்கும் நடுவில் பிளாக்குன்னு ஒன்று, அதாவது ரத்தம் வந்து காலிலலாம் எங்கன்னா கட்டி இருந்ததுன்னா அந்த கட்டின ரத்தம் வந்து ட்ராவல் ஆகி வந்து இதுக்கு நடுவில் அடைச்சிதுன்னா பிளாக்குன்னு சொல்லுவாங்க. பிளாக்கேஜ், பிளாக் போய் அடைச்சிச்சுன்னா அதுவும் பிளாக்கேஜ் தான். இது ஆச்சுன்னா கார்டியாக் அரெஸ்ட் வந்துடும், மனுஷன் போக வேண்டியது தான். அதாவது அதுக்கு ரத்தம் போகலன்னா ஆக்சிஜன் போகாது, ஆக்சிஜன் போகலன்னா ஹார்ட் மசில் வேலை செய்யாது, அப்போது ஆள் இதாகிடுவாங்க. இதுதான் ஹார்ட் பிளாக்கேஜ். ஹார்ட் பிளாக்கேஜோட பின் விளைவுகள். சார், இந்த பைபாஸ் சர்ஜரி இல்லாமல் இந்த இயற்கை முறையில் ஹார்ட் பிளாக்கை சரி பண்ண முடியுமா? வெரி குட் கொஸ்டின். இது கொஞ்சம் இதான கொஸ்டின், பட் கரெக்டாக சொல்லணும்னா, அதாவது பிளாக்கேஜ்னால வரக்கூடிய பிரச்சனைகளை இந்த இயற்கை முறையில் நேச்சுரல் பைபாஸ்ன்னு சொல்லுவாங்க. இயற்கை முறையிலன்றதை விட நேச்சுரல் பைபாஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து இஇசிபின்னு, அதுவும் ஒரு மாடர்ன் சயின்ஸ் தான். அதுவும் 1960 இன்வென்ட் பண்ணது. அமெரிக்கன் FDA அப்ரூவ்டு, இந்தியாவிலையும் அப்ரூவ்டு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அப்ரூவ்டு. இது பெரிய ஹாஸ்பிட்டல்லே 2-3 பெரிய இது செய்கிறாங்க. நாங்களும் ஆயுஷ்மான்லேயும் செய்கிறோம். இதுக்கு பேர் இஇசிபின்னா என்ஹான்ஸ்ட் எக்ஸ்டீரியர் கவுண்டர் பல்சேஷன் சொல்லுவாங்க. அதாவது இப்போ ரத்தத்தை ஓட வச்சு கொழுப்புக்குள்ளே ஒரு மருந்து கொடுத்து, இது எப்படி நாங்கள் ஆயுஷ்மானில் எப்படி பண்ணுவோன்னா, அந்த இசிபி மிஷினில் போடும்போது ரத்தம் பிளட்டு சர்க்குலேட் ஆகும் ஃபாஸ்ட்டாக பாடியில் பண்ணிட்டு உள்ளுக்கு ஒரு மருந்து கொடுப்போம். நல்லா ப்ரூவன், நம்ம தமிழ் மருந்துகளில் அருமையான மருந்து. அந்த ரத்தத்தை கரைக்கக்கூடிய, கொழுப்பை கரைக்கக்கூடிய, கால்சியத்தை கரைக்கக்கூடிய. இது எப்படின்னு நான் பின்னாடி சொல்கிறேன், அதையும் சொல்கிறேன், ப்ரூஃபாக சொல்கிறேன். இதை சொல்கிறதுக்கு பெரிய வார்த்தை ப்ரூஃப் டு ப்ரூஃப் வச்சுருப்போம் நாங்கள். நல்லா ஆஞ்சியோகிராம் எடுத்த ரிப்போர்ட்டில் 95% பிளாக்கு, 10% பிளாக்கு, 100% பிளாக்கு, 15%, 0% ஆனதெல்லாம் பார்த்துருப்போம். அதெல்லாம் வந்து கால்சியம் ஸ்கோர் 1685, 400 இப்படிலாம் பார்ப்போம். இதெல்லாம் வந்து ஒரு 10 நாள் ட்ரீட்மெண்ட்டில் முடிஞ்சிடும், தெரியும். ஸோ அதனால் இது வந்து பாசிபிள். ஆனால் நல்லா இது எல்லாத்துக்கும் பைபாஸுக்கும் இது மாற்றான்னு கேட்டால் அப்படிலாம் சொல்லக்கூடாது, தப்பு. ஏன்னா கான்ஜெனிட்டல் டிசீசஸ்னுவான், வால்வ் மாற்றுறது, அதெல்லாம் அங்கே தான் அவங்க தான் பண்ண முடியும், நம்மளாம் பண்ண முடியாது. அடைப்பு, கொழுப்பு அடைப்பு,
கால்சியம் அடைப்பு இருந்தால் அதை வந்து இயற்கை முறையில் சரி செய்ய முடியும். அறுக்காமல் வெட்டாமல் சரி செய்ய முடியும். இது ப்ரூவன். இதை நான் தான் வந்து புதுசாலாம் சொல்லலை. இதெல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க, பெரிய பெரிய மருத்துவர்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆயுஷ்மான்லேயே நாங்கள் ரொம்ப வருஷமாக பண்ணுறோம். இது நிறைய பேர் நல்லாயி அருமையாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதனால் இன்னொன்று இதில் வந்து பக்க விளைவுகள் கிடையாது. ஏன்னா நான் இன்வேசிவ் மெத்தட் இது. இதில் எதுவும் வெட்டுறது, குத்துறது, அறுக்கிறது அதெல்லாம் கிடையாது. ஸோ நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அதாவது என்ன பண்ணுவோன்னா, ஒரு மருந்தை கொடுக்குறோம், ரத்தத்தை ஓட வைக்கிறோம், ஆக்சிஜனை கொடுக்குறோம். ஆக்சிஜனுக்கு எதுக்குன்னா செல் ரினியூவலுக்காக. ரினியூவல் பண்ணும்போது நல்ல ஃபெனாமினல் ரிசல்ட்ஸு. ப்ரூஃப் டு ப்ரூஃபு. ஒரு ஆஞ்சியோகிராம் ஆஃப்டர் ஆஞ்சியோகிராம். இப்போ அதுலேயும் நான் இன்வேசிவ் ஆஞ்சியோகிராம்னு இருக்குது. CT 700 ஒன்று எடுப்பாங்க. அதில் எடுத்திங்கன்னா கம்மி விலையாகவும் பார்த்துடலாம். முன்னாடி எடுப்பாங்க, பின்னாடி எடுத்துன்னு போய் காட்டும்போது பக்காவாக பிளாக்கேஜ் போச்சுன்றது அவங்களும் தெரியலாம். நீங்கள் கூட பேட்டி எடுத்தீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில். உங்கள் பேர் சொல்லுங்க. பேர் தங்கமணிங்க சார். எங்கேருந்து வரீங்க? சேலம் ஆத்தூரில் இருக்கிறோம். 2005 ஹார்ட் ப்ராப்ளம் வந்ததுங்க சார். ஆத்தூரில் போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். ECG எடுத்தாங்க. அவங்க எடுத்த பிற்பாடு இது மாதிரி பிரச்சனை இருக்குது, நீங்கள் மாத்திரை எங்ககிட்ட சாப்பிட்டுக்கிட்டே இருங்கன்னு சொன்னாங்க. அந்த மாத்திரை ஒத்து வரல. உங்கள் ஃப்ரெண்டோட அப்பாவை கொண்டு வந்திருப்பாங்களாட்டுருக்குது. அவங்க கொண்டு வந்து விட்டு ட்ரீட்மெண்ட் பரவாயில்லைங்க, அம்மாவை கொண்டு வந்து சேருங்கன்னாப்புல. வந்த உடனே 24ஆம் தேதி வந்தோங்க சார். வந்த உடனே மறுநாள் கொஞ்சம் ஒரு 1/4 பங்கு குறைஞ்ச மாதிரி இருக்குது. 3ஆம் நாள் கொஞ்சம் ஒரு அதே மாதிரி இருந்தது. அப்புறம் சாப்பிட்ட பார்க்கலாம் இவங்க நம்ம எங்கள் வீட்டு சாப்பாடு மாதிரி தான் இங்கே இருக்குது. அது சாப்பிட்ட உடனே சரி நடந்து பார்ப்போம்னு பார்த்தேன். நம்ம வீட்டில் வருமே வலி, அது மாதிரி வருதா வரலையான்னு பார்த்தேன். வரல. அப்புறம் இப்போ குறைஞ்சபட்சம் காலையில் ஒவ்வொரு மணி நேரம் நடக்கிறேன். நல்லா இருக்கும். ஒரு பாட்டிமா வந்தாங்க. 10 நிமிஷம் தான் நடக்க முடியும், 5 நிமிஷம் தான் நடக்க முடியும். அதுக்குள்ளே மூச்சு வாங்க வலி. இப்போ உங்ககிட்ட சொன்னாங்க நான் 1 மணி நேரம் நடந்தேன்ட்டு. கரெக்டாக இது ஒன்றும் நம்ம சொல்லியே இல்லை. காசு கொடுத்து வந்து பண்ணிக்கிட்டு போகிறவங்க ஏன் போய் சொல்லணும்? படிக்கட்டு 4 படி கூட ஏற முடியாதுன்றவங்க இன்றைக்கி மாடிப்படி ஏறி கடைசியாக போய் நின்று நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது எப்படி நடக்குது? அந்த கிளியராக ஆச்சுன்னு இதுக்கப்புறம் போய் ஒரு ஆஞ்சியோ எடுத்தாங்கன்னா ப்ரூஃப். அந்த மாதிரி நாங்கள் 100கணக்கான பேரை சரி செஞ்சு பண்ணுறோம். அதனால தான் தைரியமாக சொல்கிறேன் நான். இது எப்படின்னா இந்த கொழுப்பு கரைக்கிறது, கால்சியமை கரைக்கிறதுன்றது மாத்திரம் ஒன்றும் இல்லை, கொலாட்ரல் ஆர்ட்ரிஸை ஓப்பன் பண்ணும். ஓகே, அதுதான் இதோட மெயின் வேலை. எல்லாம் நான் நினைக்கிறேன் 3 வெசல் தான் இருக்குது, அப்படிலாம் கிடையாது. மலையில் வாழறவனுக்கெல்லாம் 10 வெசல் இருக்கும். என்னன்னா ஆக்சிஜன் கண்டென்ட் கம்மி. மலையில் 6% தான் இருக்கும், இங்கே பிளைன்ஸில் 21% இருக்கும். ஸோ அப்போ அந்த ஆக்சிஜன் கண்டென்ட்டுக்காக சின்ன வயசில் நல்லா பண்ணும்போது ஹார்ட் ஓடி எக்ஸ்ட்ரா வெசல் வளர்ந்துருக்கும். அவனுக்குலாம் அட்டாக்கே வராது. இந்த வெசல் மூட்டினா இன்னொன்று திறந்துன்னு போயிடும். நம்ம இங்கே டவுனில் வாழ்கிறவங்களுக்கு 3 வெசல் அதுதான் அடைச்சிக்கிச்சு, அப்புறம் வெட்டு குத்துன்றாங்க. சரி, அது ஒரு முறை. அதை நம்ம அவங்க முறையை குறை சொல்கிறதுக்கு நம்ம இல்லை. ECP நாங்கள் அதில் தெளிவாக பண்ணலாம். அது வந்து நான் இன்வேசிவ் ஹார்ட் பிளாக்கேஜ் ரிமூவல் பண்ணுறதுக்கு நல்ல பெரிய ரொம்ப ப்ரூவன் மெத்தடு. ஓகே சார். இந்த கொலாட்ரல் ஆர்டரிஸ்னா என்ன சார்? அதாவது இப்போ போன கொஸ்டினில் சொன்னாங்க, ஒருத்தருக்கு 3 வெசல் அப்படின்றது ஒரு அக்ரீட் அக்செப்டட் நார்ம் அப்படின்னா. ஆனால் உண்மையாக அவங்களுக்கு ஹார்ட்டில் நிறைய சப் வெசல்ஸ் இருக்கும். இப்போ பைபாஸ்னா என்ன? இப்படி ஒரு காவா போகுது, இப்படி ஒரு காவா போகுதுன்னு நடுவில் ஒரு பைப்பை போட்டு செருவிங்கன்னா அதுக்கு பேர் பைபாஸ். இதை பைபாஸ் பண்ணி இப்படி போயிட்டு இருந்தா பைபாஸ். ஸோ இந்த பைபாஸ் பண்ணால் தான் இங்கே ரத்தம் போகணுன்ட்டு இல்லை, ஹார்ட்லேயே நிறைய அந்த மாதிரி இருக்கும். அதை வந்து நீ எக்ஸாக்ட் பண்ணி அதை நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அதனால அந்த 10 ஆர்ட்ரி ஓப்பன் ஆகிருக்காது. கொலாட்ரல் ஆர்ட்ரிஸ் நல்லா சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நிறைய போகும். அதுதான் கொலாட்ரல் ஆர்ட்ரிஸ். கொலாட்ரல் ஆர்ட்ரில்னா என்ன தெரியுமா? கொலாட்ரல் டேமேஜ். கொலாட்ரல்னா இது இருக்காத போதும் சரி, இருக்கிற போதும் அது இன்னொன்றுக்கு ஒரு வழி இருக்குது அப்படின்றது தான். அந்த கொலாட்ரல் ஆர்ட்ரிஸ்ன்றது இந்த ECP மெத்தடில் டெவலப் ஆச்சுன்னா அவனுக்கு அட்டாக் வர வேண்டியது இல்லையா? இது பாருங்க, நாங்கள் அப்போ சொல்கிறேன்னு 82 வயசு தாத்தா, அவருக்கு இதில் வந்து பண்ண முடியாது. அதனால சில இதெல்லாம் பண்ண முடியாது, அவர் சூழ்நிலை. அப்போ தான் எங்ககிட்ட அனுப்புவாங்க. ஜென்ரலாக வந்து ஆப்ரேஷன்லாம் வர்றது, நம்மக்கிட்ட வர்றது எப்போ வருவாங்கன்னா, அங்கே ஆப்ரேஷன் பண்ண முடியாது, பிரச்சனை, வயசு, அவருக்கு வேறு ஏதோ ப்ராப்ளம் இருக்கும். இங்கே ஈஸியாக பண்ணுவோம். பண்ணிட்டா அவருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 100, 95, 90. நான் அதெல்லாம் ரெக்கார்டோடு வச்சுருக்கிறேன். அதனால தான் தைரியமாக சொல்கிறேன். 100, 95, 90 ஆஞ்சியோகிராம் எடுத்துன்னு வராரு. 82 வயசு. இப்போ அவங்க வானான்னு விட்டு அனுப்பிடுறாங்க, நம்மக்கிட்ட வராரு, பண்ணுறோம்.
10 நாள்னா ஒரு எங்கள் கணக்கில் ஒரு 50 ஹவர்ஸ் 55 ஹவர்ஸ் ட்ரீட்மெண்ட் டைம்னு வரும். அந்த 55 ஹவர்ஸ் பண்ணிவிட்டு ரிசல்ட் எடுக்கிறாரு 10, 15 1 வெசல் க்ளீனு. ஆனால் இதை விட ஃப்ளோ எக்ஸஸ் ஃப்ளோ ஆஃப் பிளட் நோட்டடுன்னு வர சொல்கிறாங்க. கால்சியம் ஸ்கோர் வந்து 1685 இருக்குது. 400க்கு 410 வந்துடுது. அப்போது எவ்வளோ ப்ரூஃப், இதை விட என்ன ப்ரூஃப் வேணும்? ஸோ இது வேலை செய்யுதுன்றது. இப்போ அவர் இன்னும் இன்றைக்கி நல்லா இருக்கிறார். இன்றைக்கி ஒரு 4-5 வருஷம் ஆயிடுச்சு, நல்லா தான் இருக்கிறாரு. ஸோ அதனால் இது வந்து நல்ல மெத்தடு. கொலாட்ரல் ஓப்பன் ஆகிறதும் தெரியும். எக்ஸஸ் ஃப்ளோ நோட்டடுன்னு போடுவாங்க. எக்ஸஸ் ஃப்ளோ நோட்டடுன்னா எங்கேருந்து எக்ஸஸ் ஃப்ளோ வரும்? தனியாக ரத்தம் வருது, நல்லா போகுது, அவ்வளோதான். போகிறதுக்கு வெசல் இருக்குது, ஹெல்த்தியாக இருக்கிறாரு. சார், இப்போ நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க இஇசிபி மூலிமா நம்ம வந்துட்டு உள்ள பிளட் சர்க்குலேஷன் பண்ணுறோம் அப்படின்னு. அந்த இஇசிபிங்கிறது வலி இல்லாமல் சர்ஜரி இல்லாத ஒரு அப்ரூவலான ஒரு மருத்துவ முறையா? வெரி குட், எக்ஸலண்ட், கரெக்ட். அதாவது இட்ஸ் அ பெயின்லெஸ், நான் இன்வேசிவ், கவர்மெண்ட் அப்ரூவ்ட், FDA அப்ரூவ்ட், இன்டர்நேஷ்னல் அப்ரூவல் இருக்கக்கூடிய ஒரு சிகிச்சை முறை தான் இஇசிபி. அதாவது என்ஹான்ஸ் எக்ஸ்டீரியர் கவுண்டர் பல்சேஷன், LDTன்னுவாங்க, லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ் தெரப்பி அப்படின்னு சொல்லுவோம். லிம்ஃப் மூலமாக இந்த கொழுப்பை இதெல்லாம் யூரின் மோஷன் ஸ்வெட் மூலமாக எடுத்துருவோம். இது வந்து வெரி ப்ரூவன், வெரி வெல் ப்ரூவன்னு, நல்ல ரிசல்ட்ஸு. ஆல் ஓவர் இந்தியாவில் நிறைய பெரிய டாக்டர்ஸ் பண்ணுறாங்க. இங்கே ஆயுஷ்மானில் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுவோம். மிஷின் என்னமோ எல்லாருக்கும் ஒன்று தான், அதே மாதிரி தான் நல்லா பண்ணுறோம். அதை பற்றி விளக்கம் நான் போன 2-3 கேள்விகள் முன்னாடியே சொல்லிட்டேன். இது வந்து பெயின் இல்லை, வலி இல்லாது. உங்கள் கேள்வி வந்து வலி இல்லையா, அறுக்க மாட்டிங்களா, குத்த மாட்டிங்களா, இவ்வளோதான். கண்டிப்பாக இதில் வந்து ஊசி குத்த மாட்டோம், கட்டிங் கிடையாது, நோ, இது பெயின்லெஸ். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் மிஷினில் மாட்டி படுக்க வச்சோன்னா தூங்கிடுவீங்க. அந்த ஆள் தூங்கிடுவாங்க. தூங்கி 1.5 மணி நேரம், ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ட்ரீட்மெண்ட்டில் இருப்பாங்க. ஃபஸ்ட் கிளாஸாக போவாங்க. நீங்கள் பார்த்த பாட்டிமாவே பாருங்கள் இப்போ எப்படி இருக்கிறாங்க. 1 மணி நேரம் நடந்தேன்றாங்க. அந்த வயசுல 1 மணி நேரம் 10 நிமிஷம் நடக்கிறதே பெரிய விஷயம் தான். பட் இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் 1 மணி நேரம் நடந்தேன்னு சொல்றது எவ்வளோ பெரிய விஷயம். நிச்சயமா சார், அவங்க சொல்லும் போதே அந்த சந்தோஷம் அவங்க முகத்துல தெரிஞ்சது. சூப்பர், எவ்வளோ ஒரு நார்மலா இருக்காங்க. கரெக்டு. நீங்க போய் கேள்வி கேட்கும் போது நல்லா ப்ரோப் பண்ணி தான் கேட்பீங்க, அதை கேட்டிருக்கிறீங்க, அவங்க சொல்லியிருக்காங்க. சூப்பர் சார், தேங்க்யூ சார். நீங்க இந்த இஇசிபி பத்தி சொல்லும்போது மக்களுக்கு இன்னொரு டவுட் வரும். அது என்னன்னா, இந்த இஇசிபி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் போது அதனால் நமக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமா? அதே மாதிரி இது எந்த ஏஜில் இருக்கிறவங்க பண்ணிக்கலாம்? ஏதாவது ஏஜ் லிமிட் ஏதாவது இருக்கா? அதான் நல்ல கேள்வி. அதாவது பக்க விளைவு எப்போ வரும்னா, நீங்கள் ஏதோ ஒன்று உள்ளே போட்டிங்க, உள்ளே ஏற்றுனீங்க, ஒரு மருந்தையோ ஒரு ஏதோ ஒன்றத்தை உள்ளே போட்டிங்க, குத்துனீங்க, அறுத்தீங்கன்னா தான் பக்க விளைவுன்னு ஒன்று வரணும். இங்கே நம்ம எதுவுமே போடலையே. இதில் இஇசிபியில் வெறும் ரத்தத்தை ஓட வைக்கிறது தான் அதோட வேலை. ஓகே. ஆக்சிஜன் மூச்சு கொடுக்குறது, காற்று கொடுத்தா, மூச்சு கொடுத்தா வேணுமா? ஸோ அது ஒன்றும் இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து எந்த விதமான பக்க விளைவு. இன்னொன்று, இது வந்து இன்றைக்கி நாங்கள்லாம் கண்டுபிடிக்கலைங்க. இது அமெரிக்காவில் 1960 பண்ணின்னுக்கிறான். இந்தியாவிலே எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் பண்ணுறாங்க, பேர் சொல்லக்கூடாது, பண்ணிட்டு இருக்கிறாங்க. நல்லா பண்ணும். எல்லாரும் இந்த அறுவை சிகிச்சையில் நிறைய பணம் கிடைக்குன்றதுனால அறுவை சிகிச்சை போக வைப்பாங்க. பட் இது நாங்கள்லாம் வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலில், நம்ம மல்டிபிள் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் தான் இருந்தாலும் வி ஆர் நாட் ஃபார் இன்வேசிவ் ப்ரொசீஜர்ஸ், கட்டிங் எல்லாம் கிடையாது. ஊசி கூட போட மாட்டோம். இது வந்து அப்போ ஊசியும் போடல, உள்ளே எதுவும் பண்ணல. அப்புறம் நான் இன்வேசிவில் போகும்போது எப்படி சைடு எஃபெக்ட்னு ஒன்று வரும்? கிடையாது. அது மாதிரி வயசு வேலாம் ஒன்றுமே கிடையாது. ஜென்ரலாக நாங்கள் வந்து 18 வயசு 16 வயசு கீழே எடுக்க மாட்டோம். இன்னொன்று, ஹார்ட் ப்ராப்ளம் ஜென்ரலாக அந்த வயசில் வராது. அதிக பட்ச வயசுன்னா நாங்கள் ஒரு 86, 87 வயசு வரைக்கும் செஞ்சுருக்கிறோம். அதுக்கு இதெல்லாம் லிமிட்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க சூழ்நிலை அன்றைக்கி பண்ணால் தான் பொழைப்பாங்கன்னு இருக்கும்போது வேறு எதுவும் வழி இல்லைன்னா நம்மக்கிட்ட வருவாங்க. பண்ணுறோம், நல்லா தானே பண்ணுறோம். மருத்துவம்ன்றது மனுஷன் தேவைக்கு தான் இருக்கிறது. ஆனால் மனுஷன் தேவைக்கு உதவாத என்ன மருத்துவம்? இது உதவுற மருத்துவம். இது நிறைய பெரிய டாக்டர்ஸ் பண்ணுறாங்க. MBBS, MD, FRCS, FRCP எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் பண்ணுறாங்க. இது ஒன்றும் நாங்கள் ஒன்றும் தனியாலாம் புதுசாலாம் ஒன்றும் பண்ணல. இட் இஸ் அ நான் இன்வேசிவ். இட்ஸ் கால்டு தெரப்பி ஆக்சுவலி. இட்ஸ் நான் இன்வேசிவ். அதனால் அது ஒன்றும் இது இல்லை. ஓகே சார். இந்த இஇசிபி ட்ரீட்மெண்ட் வந்துட்டு எவ்வளோ நேரம் பண்ணணும்? எத்தனை நாட்கள் எடுத்துக்கலாம்? எத்தனை செஷன்ஸ் எடுத்துக்கலாம் அது கூட சேர்த்துங்க. அதாவது இந்த இஇசிபி வந்து ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஹார்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு 60 மணி நேரம் அப்படின்றது ஒரு நாம் பண்ணுவாங்க. 60 மணி நேரம்னா எப்போ அவங்க ஜென்ரலாக வந்து 1 மணி நேரம் டெய்லின்னு பண்ணுவாங்க.
அதில் நாங்கள் பார்த்த வரைக்கும் நிறைய ஃபெயில் கேஸ் கூட பார்த்துருக்குறோம். எங்களுதில் வேறு மாதிரியே பண்ணுவோம். எங்களுதில் எப்படின்னா டெய்லி மார்னிங் 1.5 hours, சாயங்காலம் 1.5 hours, அதுக்கு சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் ஒரு half an hour. ஸோ 4 hours ட்ரீட்மெண்ட்டு 10 days பண்ணுவோம். 4 hours into 10, 40 hours. மொத்தத்தில் ஒரு 45 hours இருந்தாலே நல்ல ரிசல்ட் பார்த்துருக்கோம். தான் சொல்கிறேன், 90-100 வந்து 10-5-0 போனதெல்லாம் பார்த்துருக்குறோம். அதனால் எங்கள் இதில் வந்து 10 நாள் தாங்க ட்ரீட்மெண்ட்டு. 15 நாள் முன்ன காலத்துலலாம் முதல் காலத்தில் பண்ணுவோம். மற்ற இடத்துலலாம் வந்து 60 நாள் பண்ணுவாங்க, 75 நாள் பண்ணுவாங்க. இசிபி பண்ணுறவங்க டெய்லி 1 மணி நேரம் பண்ணி. நம்ம அப்படி கிடையாது. எங்களுதில் இன்ஹவுஸ் தான். உள்ளே வந்து இன்பேஷண்ட்டை தான் எடுப்பாங்க. எடுத்துட்டு அது மருந்து எல்லாமே ஒரு இட்ஸ் காம்பினேஷன் தெரப்பின்னு சொல்லுவோம். காம்பினேஷன் பண்ணும்போது எங்களில் 10 நாள் 40-45 மணி நேரம் ட்ரீட்மெண்ட்டு. அவ்வளோதான். ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும். இப்படி தான் எங்கள் இது. வேர்ல்டும் அதே தான் சொல்கிறான். இன்னும் கொஞ்சம் நல்லா என்னன்னா, பணம் வாங்காமல் ஃப்ரீயாக பண்ணால் நீங்கள் சொல்லலாம், எப்பா 60 hours செஞ்சுக்கா. நம்மளுக்கு வந்து பணம் வாங்குறதுல கொஞ்சம் கூச்சப்படுவோம். நம்ம ஏன் ஐயோ பாவம் அப்படின்ட்டு. ஆனால் இதுவே எஃபெக்டிவாக இருக்கும்போது அப்புறம் எதுக்கு 60 நாள் 15 நாள் வச்சு ட்ரீட்மெண்ட் பணத்தை வாங்கி நிறையா, அதெல்லாம் தேவையில்லைன்றது ரொம்ப நியாயமாக பண்ணுறேன். ஓகே சார். சார், இந்த ஹார்ட் பம்பிங்கு இந்த இஎஃப்ங்கிறத அதை ஏற்ற முடியுமா? அதுக்கு வந்துட்டு இந்த இசிபிங்கிறது எவ்வளோ பயனுள்ளதாக இருக்கும்? சூப்பர், எக்ஸலன்ட் கொஸ்டின். அதாவது இதை வந்து நல்லா பெரிய மருத்துவர்களும் பேசியிருக்கிறாங்க. நான் மட்டும் புதுசாலாம் ஒன்றும் பேச கிடையாது. இது வந்து இஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. பம்ப் பண்ணி தள்ளக்கூடியதுக்கு வந்து இஎஃப்னு சொல்லுவாங்க, இஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் ரேட். அது கம்மியாகும் போது ஒரு மனிதனுடைய அந்த ஹார்ட்டோட வேலை செய்வது திறன் வந்து குறைஞ்சி போகுதுன்னு அர்த்தம். அதாவது 65 75 இருக்கணும் சாதாரணமான ஒரு மனுஷனுக்கு. கொஞ்சம் குறைஞ்சி போச்சுன்னா ஒரு 55 இருக்கணும். இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம்ஸு பிளாக்கேஜ் எல்லாம் வரும்போது என்ன ஆகும்னா 30, 35, 26 கூட வந்துடும். அப்போல்லாம் வரும்போது எப்போ அட்டாக்கு எப்போ போகிறாங்கன்னு சொல்லவே முடியாது. நாங்கள் வந்து 30 கேஸ் கூட எடுத்து இந்த 10 நாள் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் அவருக்கு நான் இஎஃப் யாத்திரன்னு எடுக்கலனாலும் நாங்கள் வரும்போது ரிசல்ட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இஎஃப் 55-60 வந்துடும். அது மாதிரி நிறைய கேசஸ் பார்த்துருப்போம். ஸோ ஒரு 30-27 இருக்கிற ஆள் வந்து ஒரு 50-45-55 போனாருன்னா எவ்வளோ பெரிய ஒரு இது. ஏன்னா நவீன மருத்துவத்துக்கு இதில் கேரண்டியே கொடுக்க மாட்டாங்க. இஎஃப்லாம் யாருன்னெலாம் தெரியாது, சொல்ல முடியாது. ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணால் அது ப்ளஸ் ஏதோ சொல்லுவாங்க. பட்டு இந்த மாதிரி இதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் இங்கே வந்து நாங்கள் பார்க்குறோம் ப்ரூஃபு. இப்போ நான் பேசுறது எல்லாமே NABL அக்ரெடிட்டட் லேப் ரிப்போர்ட்ஸோட தாங்க பேசுகிறோம். நம்ம வந்து எதுவும் எடுத்தோம் கவுத்தோம் பொய் இதெல்லாம் கிடையாது. கிளியராக வி ஆர் ஷோயிங் யூ த ரிப்போர்ட்ஸ். பார் 30 இருந்தது. அது நார்மலாக எக்கோலேயே தெரிஞ்சிடும். அதுக்கு ஒன்றும் பெரிய எக்ஸ்பென்சிவ் ரிப்போர்ட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இஎஃப் யாருன்னதை வந்து எக்கோலேயே பார்த்துடலாம். அப்போ ஃபினாமினல் பெரிய விஷயம்ல. பம்பே பண்ணல இவருது, இப்போ நல்லா பம்ப் பண்ணுதுன்னா வேலை நல்லா செய்ய வச்சிருக்கிறோம்ல, இவ்வளோதான் விஷயம். சார், இந்த ஹார்ட் பிளாக்கேஜ் ப்ராப்ளத்துக்கு அறுவை சிகிச்சை இல்லாமல் இந்த இசிபி ட்ரீட்மெண்ட் மூலயமா குணமானவங்களை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? நீங்களே பேட்டி எடுத்துருக்கிறீங்க, 2 பேரை பேட்டி எடுத்துருக்கிறீங்க இந்த தரமே. சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் எம் கணேசன். எங்கேருந்து வரீங்க? ஆக்சுவலாக நேட்டிவ் வந்து ஈரோடு பக்கத்தில் அரச்சலூர் அப்படிங்கிற கிராமம். இப்போ சென்னையில் அண்ணா நகரில் இருக்கேன். சரி சரிங்க. ஆக்சுவலி எனக்கு 1 monthக்கு முன்னாடி இந்த மாதிரி மார்னிங்கில் லைட்டாக குறுகிருன்னு தலை வந்த மாதிரி இருந்தது. ரொம்ப கொஞ்சம் அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொட்டிங் இருந்தது. அப்போ அந்த சொட்டிங் இருக்கிறதுனால சரியாக வாக் பண்ண முடியல. அதுக்கு மேலே கொஞ்சம் நகர்ந்துட்டு போயிட்டு அப்படி உட்கார்ந்தேன். சரி. உட்காரும்போது உங்களுக்கு அப்போ தான் லைட்டாக பெயினாக வந்தது. ஓ சரி சரி. செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு பிபியும் சுகரும் செக் பண்ணோம். அப்போ 2மே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக இருந்தது. இந்த ஜாயிண்ட் எல்லாமே வலிக்க ஆரம்பிச்சது. பக்கத்தில் நியரஸ்ட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தது. நம்ம அங்கே போயிட்டு எமர்ஜென்சிக்காக நம்ம செக் பண்ணோம். செக் பண்ணும்போது அவங்க எல்லாமே இது பண்ணி பார்த்துட்டு இது வந்து ஹையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோ அப்படின்னா பார்த்தீங்கன்னா 50,000. பட்டு என்ன ஆகுதுன்னா அது ஷூரிட்டி சொல்ல முடியாது. அது இன்ஜெக்ஷன் போடான்னு சொன்னாங்க. அதனால வந்து எல்லா பக்கம் வந்து பிளட்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காது மூக்கு எல்லா பக்கம் பிளட்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே அவங்க சீக்கிரட்டாக அந்த சைன்லாம் வாங்குவாங்களாம். அதெல்லாம் நமக்கு தெரியாது. அடுத்தது இல்லைன்னா நீங்கள் ஏன்ஜியோ பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு அந்த ஏன்ஜியோ பண்ணுறதுல விருப்பம் கிடையாது. அந்த ரிப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு தான் இவர்கிட்ட வரேன் நான். எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போது அவர் என்ன சொன்னார், அப்போ உனக்கு இந்த மாதிரி இருக்குது, அதனால் நீ வந்து CT 700 எடுத்திங்கன்னா தான் அதில் ஃபுல் இது வந்துடும். அதில் தான் ஆரோக்கியா 64 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் இருக்குது.
அந்த டெஸ்ட்டையும் எடுத்துக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் எழுதி கொடுத்தார். லேபில் போய் எடுத்துகிட்டு வந்தோம். அந்த ரிப்போர்ட் வந்து கொடுத்தோன்னே தான் அதில் தான் எவ்வளவு இருந்து அப்படின்னு எனக்கு 90% அரெஸ்ட் ஆகிருக்கு. 90% வந்து ஆரிக்கல்லையும் வென்ட்ரிக்கலில் வந்து 70%. அப்போனா பார்த்துக்கங்க, அவ்வளோதான். இந்த தெரப்பி வந்து ஒவ்வொன்றா கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இந்த ஹாட் இது மாதிரி ஒரு ரூமில் இருக்குது. அதில் உங்களுக்கு அந்த ஈரத்துணி இது பண்ணி வச்சுட்டு அதில் உட்கார வைக்கிறாங்க 1/2 hour. உங்களுக்கு அது முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்குது. காலையில் 1 hour நடந்து பார்த்தேன், ஈவினிங் 1 hour நடந்து பார்த்தேன். இப்போதைக்கு எந்த ஒரு எஃபெக்டும் இல்லை. இங்கே கொடுக்கக்கூடிய அந்த சித்தா மெடிசனும் கொடுக்குறாங்க, அப்புறம் அதே மாதிரி கஷாயம் கொடுக்குறாங்க. அது இல்லாத அந்த இங்கிலீஷ் மெடிசன் நம்ம என்ன ஃபாலோ பண்ணணுமோ அதையும் ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. அதையும் நான் எடுத்துகிட்ருக்கேன். ஓகே. ப்ளஸ் அது இல்லாமல் காலையில் அந்த யோகா பயிற்சி சொல்லித்தராங்க. 3 days வந்து மேக்ஸிமம் எனக்கு இப்போ சுகர் பிபி கண்ட்ரோல் இருக்குது. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா 2-3 டாக்டர்ஸ் இருக்கா. 3 டாக்டர்ஸும் இங்கேயே தான் இருக்காங்க. உங்களுக்கு என்ன தேவையோ ஹெல்ப் பண்ணுறாங்க. அதே மாதிரி 24 hours அதே மாதிரி ரூமும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மாதிரி நாங்கள் வருஷக்கணக்காக பண்ணிகிட்ருக்குறோம். நல்ல நியாயமான ரிசல்ட்ஸு, சயின்டிஃபிக் எவிடன்ஸ் பேஸ்டு ரிசல்ட்ஸு நல்லா பார்ப்போம். இந்த மாதிரி நிறைய பேர் இன்னொன்று வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுங்க. பண்ணிட்டு போய் 2 மாதத்தில் போகிறதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. எங்ககிட்ட பண்ணி 4 வருஷம் 5 வருஷம்லாம் 86 வயசு 87 வயசு இருக்கிறவங்கலாம் இன்றைக்கும் நல்லா இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. எங்கள் ஓல்டஸ்ட் பேஷண்ட் எடுத்திங்கன்னா 95 வயசு. சூப்பர் சார். அதனால் நல்லா இது ஒர்க் ஆகுது. அது ஒரு காம்பினேஷன் தெரப்பியாக பண்ணுறோம் நாங்கள். இந்த மருந்துகள் இந்த இது பண்ணும்போது ரிசல்ட் வருது. ரிசல்ட்டுக்கு வந்து நாங்கள் போய் எடுக்கிறது இல்லை. டயக்னாஸ்டிக் லேப் வந்து உங்கள் லேப் தான், நவீன மருத்துவத்தோட லேபில் தான் எடுத்து கொடுக்குறாங்க. ஏன்னா ஸ்கேனுக்குலாம் நாங்கள் பண்ண முடியாது. ஸ்கேன்லாம் அவங்க தான் பண்ணுறாங்க, அவங்க தான் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இன்னொன்று மனுஷால் வாழ்கிறாங்க. ப்ரூஃப் ஆஃப் த புட்டிங் இஸ் இந்த ஈட்டிங். அவ்வளோதான். சூப்பர் சார். இப்போ இந்த ஹார்ட் பிளாக்கேஜ் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இப்போ இந்த ஹார்ட் பிளாக்கேஜ் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது 3 டிப்ஸ் சொல்லுங்கள் சார். டிப்ஸ்னா என்ன சொல்லலாம் தெரியுமா? அதாவது ஃபஸ்ட்டு டெய்லி நடைப்பயிற்சி ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் டெய்லி நடைப்பயிற்சி பண்ணுங்கள். இது வந்து கண்டிப்பாக முக்கியம். அது முடியலன்னும் போது அதுக்கு வேற வழி சொல்லி கொடுக்குறேன். ஓகே. இப்போ எங்கள் இதில் வந்து ஒரு மருந்து இருக்கும், புரோட்டோகால் இருதயத்துக்கு ஒரு மருந்து கொடுக்குறோம். அது வந்து சுண்ணாம்பையும் கரைக்குது, கொழுப்பையும் கரைக்குதுன்றது ப்ரூவன். இதில் ஒன்றும் அது கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு அப்ரூவ்டு மெடிசன், ஜிஎம்பி எல்லாம் அப்ரூவ்டு மெடிசன். இது இப்போ ரிசல்ட்டும் நாங்கள் நிறைய கேசஸ் பார்த்துருக்குறோம். இந்த ப்ரூஃப் எல்லாம் பண்ணும்போது ஈஸி பண்ணும்போது அந்த மெடிசனை கொடுத்து தான் நாங்கள் பண்ணுறோம். இப்போ அப்படி வரும்போது அந்த மெடிசனை போட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒன்று வந்து நடக்கிறீங்க, ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் நடங்க. ஒன்று. இன்னொன்று வாழ்க்கை முறையில் அனாவசியமாக கொஞ்சம் ப்ராப்ளம்னு வந்த பிறகு இந்த கொழுப்பு பண்டங்களை விட எண்ணெய், சுட்ட எண்ணெய், ரொம்ப சுட்ட எண்ணெய் அதை சாப்பிடாதீங்க. 2-3 தரம் பண்ணி அந்த மாதிரி அந்த எண்ணெயை சாப்பிடாதீங்க. ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு ரொம்ப எண்ணெய் வந்து சீட் ஆயில்ஸை வந்து ரொம்ப குக் பண்ணிங்கனாவே உடம்பு கெட்டது, ஹார்ட்டு கெட்டது. ஸோ அந்த மாதிரி எண்ணெய்களை அவாய்டு பண்ணி ஒரு நியாயமான உணவு முறையை சாப்பிடுங்க. கடைசியாக ஒரு எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் இதை வந்து செஞ்சு பாருங்கள். நான் சொல்கிறேன் 60 நாள். அதுக்காக உடனே இதை செஞ்சுட்டு இதில் தான் பண்ண அவர் சொன்னார் நான் படுத்துக்கினேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அதாவது 3 டிப்ஸு கொடுன்னு சொன்னீங்க, நான் சொல்லி கொடுக்குறேன். இது வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸு. இது ப்ரூவன். இதுவும் நீங்கள் போனீங்கன்னா சயின்ஸாக பார்க்கலாம். இது வந்து எப்படின்னா அந்த ஹார்ட்டில் பிளாக் தங்காது, கொழுப்பு தங்காது, பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்ணும். சிம்பிள். இது நம்ம நார்மலாக யோகத்தில் பஸ்திரிகான்னு சொல்லுவாங்க, பஸ்திரிகா பிராணாயாமன்னுவாங்க. அது உட்காந்து பண்ணுவாங்க. நீங்கள் இதை ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறால் நின்று பண்ணீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி ஒரு நாளைக்கு 150 தரம், ஒரு 2 தரம் காத்தாலே நைட்டும் பண்ணுங்க. முதல்ல 50 ஆரம்பிங்க, அப்புறம் 100 பண்ணுங்க, அப்புறம் 150 பண்ணுங்க. 60 நாளில் பாருங்கள், போய் பாருங்கள், அடிச்சு ஓடி போடும். இன்னும் என்னது பாருங்கள், இவ்வளோதான். சொல்லுங்கள் சார். இது வந்து இன்ஹேல், மேலே கை போகும்போது இன்ஹேல் பண்ணுறேன், நல்லா உள்ள மூச்சை இழுத்துக்கிறேன். இது வந்து இப்படி இடிக்கிறேன், எக்ஸேல் பண்ணுறேன். எக்ஸேல் பண்ணும்போது வாயால் பண்ணுறேன், ஏன்னா அதிக காற்று வெளில வரும். இன்ஹேல் எக்ஸேல், இதை வந்து ஃபோர்ஸ்ஃபுல் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் இதுக்கு பேர். ஃபோர்ஸ்ஃபுல் இன்ஹேல் அண்ட் எக்ஸேலுக்கு பேர் தான் இதில் யோகத்தில் பஸ்திரிகா பிராணாயாமம்னுவாங்க. பஸ்திரிகான்னு என்ன தெரியுமா? நம்ம ஊரில் இந்த கருமாறுன்னு சொல்லுவாங்க.
இரும்பு அடிக்கிறவங்க வந்து ஒரு பை வச்சு புஷ்ஷு புஷ்ஷு புஷ்ஷுன்னு அடிப்பான். தெரியும் சார். இரும்பு அப்படியே சிகப்பாகும். மனுஷன் உடம்ப அந்த மாதிரி ஆக்கிறதுக்கு தான் இந்த பஸ்திரிகா பிராணாயாமம் பண்ணணும்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் எழுதி வச்சுட்டு போனாங்க. இந்த பஸ்திரிகா பிராணாயாமத்தை தான் நான் நின்று பண்ண சொல்றேன். பண்ணீங்கன்னா எங்க இருக்கிற அடப்பாட்சின்னு ஓடிப்பிடும். அதுக்காக இது இப்படி வெறுமா இதையே நம்பிட்டு இருக்காம சொல்லி கொடுத்தாரு, டிப்ஸை எடுத்துங்க, நல்லா வரவங்க நல்ல சந்தோஷம். எப்பவும் ஒரு மருத்துவரை கன்சல்ட் பண்ணி சயின்டிஃபிக்காக எதுவாக இருந்தாலும் பண்ணீங்க, ரிப்போர்ட்ஸ் எடுத்துங்க, பார்த்துங்க. அப்படி பண்ணுறது தான் நானே அட்வைஸ் பண்ணுவேன். செல்ஃப் மெடிக்கேஷன், செல்ஃப் ப்ரொக்ளமேஷன், செல்ஃப் இதெல்லாம் வந்து நான் நானே அட்வைஸ் பண்ண மாட்டேன். டூ திஸ், ஓகே? இது பாருங்க, இன்னொரு தரம் பண்ணி காட்டுறேன். நல்லா இப்படி நின்றுட்டு இந்த மாதிரி இன்ஹேல் அண்ட் எக்ஸேல், ஃபோர்ஸ்ஃபுல் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் பண்ணுங்க, அப்படியே அச்சின்னு ஓடிடும். சூப்பர் சூப்பர் சார். இந்த எக்ஸசைஸ் வந்து இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க மட்டும் தான் பண்ணுமா, ப்ராப்ளம் இல்லாதவங்களும் இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம்? இதை வருமுன் காத்துக்கிறவன் புட்சாலின்னு சொன்னேன். வர்றதுக்கு முன்னாடி எப்பா இப்போ கொஞ்சம் நடந்தா இங்கே கொஞ்சம் வலிக்குது, யாருன்னா படிக்கட்டு ஏறது கஷ்டமாக இருக்குதுன்றவங்க முன்னாடியே ஆரம்பித்து சீக்கிரமாக ஜெயிச்சிங்க. பிரச்சனை உள்ளே போகாதீங்க. டோன்ட் கெட் இன் டு ஹார்ட் பிளாக்கேஜ் ப்ராப்ளம் ஆர் ஒரு ஆன்ஜியோ போகிற லெவலுக்கு போகாதீங்க. முன்னாடியே காப்பாற்றிட்டீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன். நாங்கள்லாம் வந்து பணத்துக்காக வந்து நீங்கள் வியாதிகாரன் ஆகணும்னு நினைக்கல. ஆனால் வந்தவங்களும் செய்யலாம், வர்றதுக்கு முன்னாடியும் செய்யலாம், சும்மாவே செய்யலாங்க. இந்த எக்ஸசைஸு சொல்லுவாங்க, நைட் ஷிஃப்ட் போகிறாங்க இல்லையா, ஒர்க் பண்ண போகிறாங்களா ஐடியில், அவங்க வந்து தூக்கம் வந்ததுன்னா போய் இதை ஒரு ரூமில் தனியாக உட்காந்து ஒரு 5 நிமிஷம் பண்ணாங்கன்னா அடுத்த 3 மணி நேரம் நல்லா வேலை செய்வாங்க. அதனால தான் நைட்டில் ஜென்ரலாக தூக்கம் பண்ண மாட்டாங்க. இது பண்ணால் தூக்கம் வராது, எனர்ஜியாக இருக்கும். சூப்பர். புரியுதா? ரத்த ஓட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணி அந்த அழுத்தத்தோடு பண்ணும்போது இருக்கிறத அடைச்சின்னு ஓடிவிடும். இதுதான் இதோட சயின்ஸு. இதை நான்லாம் ஒன்றும் கண்டுபிடிக்கல, நான்லாம் ஒன்றும் இது பண்ணல, சொல்லி வேணா கொடுக்குறேன்னு சொல்லலாம். முன்னோர்கள் காலத்துலேருந்து பஸ்திரிகா பிராணாயாமம் இருக்கு. ஓகேவா? சூப்பர் சார். இந்த ஹார்ட் பிளாக்கேஜ் எதனால் ஏற்படுது, அப்படியே ஏற்பட்டுட்டா அது எதன் மூலியமா வந்து சரி பண்ணலாம், அதுக்கான ட்ரீட்மெண்ட் உங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தீங்க. அதே மாதிரி 3 டிப்ஸ் சொல்லி கொடுத்தீங்க. இந்த லாஸ்ட்டாக சொன்ன எக்ஸசைஸ் ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அது நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிச்சயமாக வந்துட்டு சார் சொன்ன மாதிரி அந்த 3 விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஹார்ட்டில் ஏதாவது பிளாக்கேஜ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நம்மளுடைய ஆயுஷ்மான் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா இஇசிபி அப்படின்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாவே போதும். ஸோ சர்ஜரி இல்லாமல் நம்ம வந்து இயற்கை முறையில் நம்மளுடைய ஹார்ட் பிளாக்கேஜை வந்து சரி பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் ஏதாவது உங்களுக்கு வேணா கீழே டிஸ்பிளே நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம். இதே மாதிரி அடுத்து இன்னொரு பதிவில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாஷா. நன்றி. நன்றி சார். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.